உள்ள வாசலின் திருவிழா. பார்க்கடலில் துயில் கொண்டு அருளும் பரந்தாமன் சொர்க்கம் திறக்கும் காலமே வைகுண்ட ஏகாதசி திருநாளாகும். சொர்க்கத்தை ஆட்சி புரியும் ஸ்ரீமன் நாராயணர் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் தன்னை வழிபட்டு விரதமிருந்து வழிபடும் பக்தர்கள் பரந்தாமனை சொர்க்கத்திற்கு அவர்களை அழைத்துக் கொள்வார் என்கிறது புராணம். வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாள் ஆலயங்களில் வடக்கு வாசலான சொர்க்க வாசல் திறப்பின் போது எம்பெருமான் சொர்க்க வாசல் வழியாக வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தருகிறார். அப்போது பக்தர்கள் பெருமானை வழிபட சொர்க்க வாசல் வழியாக செல்கிறார்கள். சொர்க்க வாசல் திறப்பிற்கும் 2 அரக்கர்களுக்கும் தொடர்பு உண்டு என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆம், ஒரு சமயம் படைப்பு கடவுளான பிரம்மனுக்கு தலைக்கணம் அதிகமானதனால் அவரை அடக்க பகவான் தன் காதுகளிலிருந்து மது கைடபர் என்ற 2 அசுரர்களை தோற்றுவித்தார். அவர்கள் பிரம்மனிடம் போர் செய்தபோது அவரை தடுத்து பிரம்மாவை காப்பாற்றினார் பரந்தாமன். இந்த அசுரர்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். பெருமானே, தாங்கள் தரும் வரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் ஒரு நிபந்தனை. நீங்கள் 1 மாதம் எங்களுடன் போர் செய்ய வேண்டும். முடிவில் எங்களுக்கு முக்தி அருள வேண்டும் என்று வேண்டினர். பெருமானும் அப்படியே ஆகட்டும். அவருடன் போர் செய்தபோது பெருமானின் பேராற்றலை உணர்ந்தனர். நீங்கள் இருக்கும் பரமபதத்தில் எப்போதும் உங்களுடனே இருக்கும் வரம் தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். மேலும் நாங்கள் பெற்ற இந்த பேரின்பத்தை உலகில் உள்ள அனைவரும் பெற வேண்டும் என்று வேண்டினர். பெருமானும் அருள் கூர்ந்து, இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் எவனொருவன் என்னை வணங்குகிறானோ அப்போது சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்வேன் என்று கூறினார். மேலும் வைகுண்ட ஏகாதசியில் இறப்பவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வதாக ஒரு ஐதீகம். ஆம், வைகுண்ட ஏகாதசி விரதமிருந்து ஒழுக்கத்துடன் முழு பக்தி சிரத்தையுடன் பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்கள் வைகுண்ட ஏகாதசி என்று இறந்தால் சொர்க்கமான மோட்சத்தின் கதவுகள் திறந்திருக்கும் என்று பரந்தாமன் அருள்கின்றார். வாருங்கள், சொர்க்க வாசல் திறக்கும் இந்த நன்னாளில் இறைவனை தரிசிப்போம், பெருமானின் பேரருளை பெறுவோம். நமோ நாராயணாய.